ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்போஸ் குக்கரி. நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியான நல்லா முறுமுறுன்னு இருக்கக்கூடிய தட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம், இல்லைனா எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயை நல்லா சூடு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது பச்சரிசி மாவுங்க, கடையில் வாங்கினது தான். நீங்கள் வீட்டில் இருக்க மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கலையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஓமம் வந்து நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். ஓமம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ நான் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க உப்பு, காரம் எல்லாம் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கையிலேயே எடுத்து பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு கவர் எடுத்திருக்கேன். இதில் 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாக்ஸு இல்லை பிளேட்டு இல்லை ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி இடிக்கிற கல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இன்னொரு பக்கம் கவரை இந்த மாதிரி மேலே வச்சு நான் இப்போ இந்த பிளேட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், கரெக்டாக உங்களுக்கு வேகும். நம்ம கையில் தட்டினோம்னா கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும். பார்த்திங்களா, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அது மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன்று ஒன்றா செஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடிக்கிற கல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ மேலே நல்லா இது மாதிரி உப்பி வருது பாருங்கள். அதில் மேலே அப்படியே லைட்டாக எண்ணெய் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி நடுவில் உப்பி வந்ததுன்னா உங்களுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நான் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறேன். இப்போ 2 பக்கமே நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா சொட ஃபுல்லாக அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட தட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.